கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தீமையான வழிகளுக்கு பிறகு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதே. ஆபகுக் தீர்க்கதரிசியின் மனதிற்குள் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். துன்மார்க்கம், மோசம், அநியாயம், துஷ்டத்தனம், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தியான வசனத்திலும் கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறது என்னவென்றால், துஷ்டத்தனத்தினால் சம்பாதித்த அநியாயமான ஆதாய வருமானத்தினால் தன் வீட்டை கட்டுகிறவனுக்கு கேடு உண்டாகும். அவன் அழிவின் பிடியிலிருந்து தப்பும்படி தன் கூட்டை உயரத்தில் கட்ட பார்க்கிறானே, அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார். அநேகர் துஷ்டத்தனத்தினால் வாழ்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தேவனுக்கு முன்பாக சாத்தியமில்லை. நம்முடைய தேவன் நன்மைக்கும் தீமைக்கும் சரியாக அதற்குண்டான பிரதிபலனை கொடுக்கிறவர். நன்மை செய்கிறவனுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் பிரதிபலனை தருகிறார். அதேபோல துன்மார்க்கருக்கும் அவர்களுக்கு ஏற்றவைகளையே கொடுக்கிறார். நாம் எச்சரிக்கையுடன் நன்மையானவைகளையே செய்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடையவர்களாக நன்மையான நீதியானவைகளையே செய்யும்படிக்கு எங்களை வழிநடத்துவீராக. நீரே எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.